ஹலோ வியூவர்ஸ். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாடு மதுரையில் நடைபெற உள்ள நிலையில், மாநாடு நடக்கும் இடத்திற்கு மக்கள் சுற்றுலா செல்வது போல சென்று பார்வையிட்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் அடியெடுத்து வைத்த நடிகர் விஜய், கட்சியின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் பல லட்சம் மக்கள் கூட நடத்தினார். அதனைத் தொடர்ந்து 2வது மாநாடு மதுரையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. மதுரை அருகே பாரபத்தி பகுதியில் 506 ஏக்கர் நிலத்தில் மாநாட்டிற்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடந்து முடிந்துள்ள நிலையில், நாளை மாநாடு நடைபெற உள்ளது. ஆனால் இந்த மாநாட்டில் கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகள் வைத்துள்ள பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இதய சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும், அவர்கள் வீட்டில் இருந்தே மாநாட்டை டிவியில் காண வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனால் நேற்று மாநாடு பணிகள் அனைத்தும் நடந்து முடிந்திருந்த நிலையில், மதுரை மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான மக்கள் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு வந்ததோடு, அங்கு நடைபெற்ற பணிகளையும் கண்டனர். அவர்களை தவிகவினர் வரவேற்று அமர வைத்தனர். தவிகவில் தேர்தல் ஆலோசகராக ஆதவ் அர்ஜுனா மக்களை சந்தித்ததோடு, அனைவரும் மாநாட்டிற்கு நேரில் வர முடியாத நிலை நிலவுவதையும், அவர்கள் அதனால் டிவியில் பார்த்து கொள்ளும்படியும் அறிவுறுத்தினார். மக்கள் பலர் மாநாட்டு திடலுக்கு சுற்றுலா வருவது போல வந்து சென்ற சம்பவம் வைரலாகி உள்ளது. மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.